ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி. ஆனா ஒரு பிரச்சனை. எப்போதும் உண்மையான அறிவு என்னன்னு குழம்பிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னான், எனக்கு 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்றவனுக்கு பெரிய பரிசு தருவேன். அந்த 3 கேள்விகள்: வாழ்க்கையில முக்கியமான நேரம் எது? வாழ்க்கையில முக்கியமான மனிதன் யாரு? வாழ்க்கையில செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? பல பெரிய அறிஞர்கள் வந்தாங்க. யாரும் சரியான பதில் சொல்ல முடியல. அப்போ ஒருத்தன் சொன்னான், மன்னா, நம்ம ஊர்ல முல்லா நஸ்ருதீன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பேசுறது சிரிப்பா இருந்தாலும் அர்த்தம் நிறைய இருக்கும். அரசன் உடனே முல்லாவை அழைக்க சொன்னான். முல்லா அப்போ தன் வீட்டுக்கு முன்னாடி கழுதையோட பேசிக்கிட்டு இருந்தான். அரசனோட ஸ்பாய்கள் வந்து, மன்னர் உன்னை பார்க்க வரச் சொல்றாருன்னு சொன்னாங்க. முல்லா சிரிச்சு, சரி, என் கழுதைக்கும் அனுமதி இருக்கான்னு கேட்டான். அரண்மனையில எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. பழைய உடை, சின்ன தாடி, அமைதியான முகம். அரசன் கேட்டான், முல்லா, என் 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? முல்லா சொன்னான், கேளுங்க மன்னா, முயற்சி பண்றேன். அரசன் முதல் கேள்வி கேட்டான், வாழ்க்கையில முக்கியமான நேரம் எது? முல்லா உடனே சொன்னான், இப்போ. அரசன் ஆச்சரியப்பட்டான். ஏன்? ஏன்னா கடந்த நேரம் போயிடுச்சு. வரப்போற நேரம் நமக்கு தெரியாது. நம்ம கையில இருக்கிற ஒரே நேரம் இப்போதான்னு சொன்னான் முல்லா. அரசன் தலையாட்டினான். 2வது கேள்வி, வாழ்க்கையில முக்கியமான மனிதன் யாரு? முல்லா சுற்றி பார்த்து சொன்னா, உங்க முன்னாடி நிக்கிற மனிதன். அமைச்சர்கள் குழம்பிட்டாங்க. முல்லா தொடர்ந்தான், நேத்து இருந்தவங்க இப்போ இல்ல, நாளை வரப்போறவங்க தெரியாது. நம்ம முன்னாடி இருக்கிற மனிதனுக்கு மரியாதை கொடுக்காதவன் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். 3வது கேள்வி, வாழ்க்கையில செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? முல்லா சின்ன நிமிஷம் அமைதியா நின்னான். பிறகு சொன்னான், நல்லது செய்வது. அவ்வளவுதானா? அரசன் கேட்டான். ஆமா மன்னா, நல்லது செய்ய நேரம் பார்த்தா கிடைக்காது. நல்லது செய்ய மனிதன் பார்த்தா வரமாட்டான். இப்போ முன்னாடி இருக்கிறவனுக்கு நல்லது செய்யறதே வாழ்க்கைன்னு சொன்னான். அரசன் எழுந்து நின்னு முல்லாவை வணங்கினான். பெரிய பரிசு கொடுத்தான். முல்லா சிரிச்சு சொன்னான், மன்னா, பரிசு வேண்டாம். இந்த பதில்களை நினைவில் வச்சுக்கிட்டா போதும். அந்த நாளிலிருந்து அந்த ராஜ்யத்தில் அரசன் ரொம்ப மனிதநேயமா ஆட்சி செய்தான். இப்போ இருக்கும் நேரம், முன்னாடி இருக்கும் மனிதன் செய்யும் நல்ல செயல். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான அறிவு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.